தோனி ஒரு சுயநலவாதி, அட்டென்ஷன் சீக்கர். கம்பீர், யுவராஜ் மாதிரி பிளேயர்ஸ் வின் பண்ணி கொடுத்தா கடைசியில வந்து எல்லா புகழையும் எடுத்துக்கிற கிரெடிட் ஸ்டீலர். இப்படி சில கிரிக்கெட் ஞானிங்க சொல்றதை நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும் கோப்பையை ஜெயிச்சு யங்ஸ்டர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு ஓரமா நின்னு சந்தோஷப்படுற உண்மையான தலைவன் தோனி. அவங்களுக்கு தெரியும் ஒன் டவுன்ல பட்டையை கிளப்பிட்டு இருந்த தோனி டீமுக்காக நம்பர் 5 நம்பர் 6ல ஆடின தியாகி. அவங்களுக்கு தெரியும் உலக கோப்பைக்காக ஏங்கிட்டு இருந்த இந்தியர்களுக்கு ஒன்னு இல்ல 2 உலக கோப்பையை வாங்கி கொடுத்தவர் தோனின்னு. பாவம் அவங்களையும் குத்த சொல்ல முடியாது. அவங்களோட ஃபேவரட் பிளேயர்ஸால பண்ண முடியாததை தோனி செஞ்சு காட்டும்போது லைட்டா வண்ணும் இருக்கத்தானே செய்யும். ஒரு சிலர் யுவராஜ் சிங் மட்டும் இல்லனா உலக கோப்பை வின் பண்ணிருக்க முடியாதுன்னு வருவாங்க. அது என்னவோ உண்மைதான். ஆனா அதே யுவராஜ் 2003 2007 ஆடினாரே, அப்போ ஜெயிக்கலையே. 2011 ஃபைனல்ஸ்ல கம்பீரால தான் ஜெயிச்சவங்க சில சொல்லுவாங்க. ஆனா 2013 சாம்பியன்ஸ் டிராபி தோனி வின் பண்ணப்போ அங்க கம்பீர் இல்லையே. அதுக்குன்னு தோனி தனியால வேர்ல்ட் கப் வின் பண்ணி கொடுத்தாருன்னு சொல்லல. ஆனா வேர்ல்ட் கப் வின் பண்ற ஒரு டீமோட வெற்றிக்கு வீரர்களோட திறமை மட்டும் போதாது. சூழலுக்கு ஏத்த மாதிரி சரியான நேரத்துல சரியான வீரர்களை யூஸ் பண்ற கேப்டனும் இருந்தாதான் வேர்ல்ட் கப் ஜெயிக்க முடியும். 2007 T20 வேர்ல்ட் கப்ல இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் டை ஆனப்போ பவுலர் முறை கடைபிடிக்கப்பட்டுச்சு. பாகிஸ்தான் டீம் மெயின் பவுலர்ஸோட வந்து ஒரு பவுலர் கூட பண்ணல. ஆனா ஷேவாக், உத்தப்பா, ஹர்பஜனை போட வச்சு வெற்றியை தேடி தந்தாரு தோனி. அதே மாதிரி ஃபைனல்ஸ்ல லாஸ்ட் ஓவர் ஜோகிந்தர் சர்மாவை வீச வச்சது மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிருக்காரு தல தோனி. இன்னும் ஒரு சிலர் சீனியர்ஸோட கரியரையே தோனி தான் காலி பண்ணிட்டாருன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு ஷேவாக்கு பதிலா ரோஹித் சர்மாவை ஓபனர் ஆக்காம இருந்தா இன்னைக்கு இந்தியாக்கு 2 ICC டிராபி கிடைச்சிருக்குமா? அவ்வளவு ஏன் மிடில் ஆர்டர்ல தடுமாறிட்டு இருந்த ரோஹித் சில வருஷத்துல காணாம கூட போயிருக்கலாம். இன்னைக்கு ஹிட்மேனா வளர்ந்து நிக்கிறார்னா விதை தோனி போட்டது. ஒரு நல்ல தலைவனுக்கு தொலைநோக்கு பார்வை அப்படிங்கிறது இருக்கணும். அதனாலதான் சச்சின் போனா கோலி, கம்பீருக்கு பதிலா தவான், யுவராஜ் இல்லாதப்போ ஜடேஜா, ஹர்பஜனுக்கு பதிலா அஸ்வின் அடுத்த 10 வருஷத்துக்கான கோர் பிளேயர்ஸ் உருவாக்கினாரு. அப்படி தோனி கொண்டு வந்த பிளேயர்ஸ் யாரும் சோட போனதும் இல்ல. அதனாலதான் அவர் தலை. ஹாப்பி பர்த்டே தலை.